த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். ஏன்னா அடுத்த கட்ட நகர்வு எதுவுமே நடக்காம எந்த இடத்துல அவங்களுக்கான பாதிப்பு பிரச்சனை அப்படின்றது தொடங்குச்சோ அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுனால முக்கியமான நிர்வாகிகள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசும் பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய மிக முக்கியமான திட்டம் அப்படின்றது வெளிப்பட்டிருக்கு. திட்டம் அப்படின்னு சொல்றதை விட காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு விதமான பேராசை வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த பேராசை அப்படின்றது தான் காங்கிரஸ் கட்சியை இன்னும் கொஞ்சம் விலக்கி வைக்கக்கூடிய இடத்துக்கு திமுகவை தள்ளி இருக்கு அப்படின்னு நம்ம பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முக்கியமான முதல் தமிழ் யூடியூப் சேனலாக இதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பின்னாடி தெரியுது இல்லை நாடாளுமன்ற கட்டிடம். இந்த நாடாளுமன்ற கட்டிடத்தில் தான் இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் இந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் பட்ஜெட்டை காரணம் காட்டியோ இல்லாட்டி வேற ஏதேனும் முக்கியமான விஷயங்களை சுட்டி காட்டியோ பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்லாம் நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். மிக முக்கியமா எல்லா கூட்டத்தொடருக்கும் முன்னாடியும் ரெகுலரா தினம் சரி கூட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அப்படின்றது உள்ள நடக்கும். ஆனா இந்த முறை அப்படியான கூட்டம் எதுவுமே நடக்காம இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் தொடர்ச்சியா இந்த இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு. அதுக்கு மிக முக்கியமா காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகள் கிட்ட செய்யக்கூடிய அந்த லடாய் அப்படின்றதுதான் மிக முக்கியமான காரணமா இருக்கு. நம்ம மற்ற எல்லா மாநிலங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு முக்கியமா தமிழ்நாடு, கேரளா இந்த 2 மாநிலத்தையும் பார்ப்போம். என்னங்க எப்பவும் தமிழ்நாடு பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தானே சொல்லுவீங்க, ஏன் இந்த முறை புதுசா கேரளாவையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில புரியும். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் உறுதியாகாம இருக்கு. அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் கடந்த வாரம் கனிமொழி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் டெல்லியில 1 மணி நேரத்துக்கு மேலா சந்திச்சு முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள் கூட நிறைய தவறான செய்திகளை போட்டிருந்தாங்க. அவங்க தொகுதி பங்கீடு குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு செய்தி போட்டுட்டு இருந்தாங்க. நேத்து கனிமொழி அவர்கள்கிட்ட அவங்க வீட்டுக்கு போய் அவங்க பேட்டி எடுக்க போன பொழுது முக்கியமான விஷயம் பேசும் பொழுது தொகுதி பங்கீடுலாம் நாங்க பேசவே இல்லை, கூட்டணியை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயத்தை தான் நாங்க பேசியிருக்கிறோம், ராகுல் காந்தி அவர்களும் அதுக்கு இசைவு தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ கூட்டணி அப்படின்றது தான் இப்போதைக்கு பேசு பொருளாவே இருந்திருக்கு. இந்த ஒரு பாயிண்டை வச்சுக்கிட்டு நான் நிறைய முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட அடுத்தடுத்து பேசறதுக்கு முயற்சி பண்ண சில பேர் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்தாங்க. இதுல மிக முக்கியமா மீண்டும் ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட காங்கிரஸ் கட்சியோட பல நிர்வாகிகள் நம்ம இந்த தேர்தலை திமுக கூட இல்லாம தாவேகா கூட அணுகணும் அப்படின்றதுக்கான மீண்டும், அதாவது கனிமொழி அவர்களை சந்திச்சதுக்கு அப்புறமா மீண்டும் ராகுல் காந்தியை சந்திச்சு திமுக கூட நம்ம இருக்க வேண்டாம், நம்ம தாவேகா கூட போயிடுவோம், விஜய் கூட கை கோர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ராகுல் காந்தி சரி அதுக்கான சரியான காரணத்தை எனக்கு சொல்லுங்க, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இந்த முக்கியமான நிர்வாகிகள் சொல்லி இருக்கக்கூடிய காரணம் அப்படின்றது தான் கேரளாவையும் தமிழ்நாட்டையும் இணைக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. இந்த விஷயத்தை இதுவரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் மட்டுமே ராகுல் காந்தி கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இருந்த சூழல்ல இப்போ கேரளாவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் பலரும் ராகுல் காந்தி கிட்ட ஆமாமா கரெக்டு தான், தாவேகா கூட போவோம் அப்படின்னு 2 மாநிலத்தின் நிர்வாகிகளும் சேர்ந்து அவர்கிட்ட பேச தொடங்கி இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் நம்ம தாவேகா கூட கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னா இந்த எலெக்ஷனுக்கு அது வெறும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கா மட்டும் இல்லாம அது கூட சேர்த்து கேரளாவையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், புதுச்சேரியும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதாவது ஒரே கல்லுல நம்ம 3 மாங்காய் அடிக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ரசிகர் பட்டாளம் விஜய் அவர்களுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாகவே கேரளாவில் இருக்கு. கேரளாவை அந்த மாநிலத்துடைய நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்களை காட்டிலும் விஜய் அவர்களுடைய படங்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்கு. அவர் அங்கே போய் ஒரு பிரச்சார கூட்டத்திலலாம் பேசுகிறாரோ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான வரவேற்பு அப்படின்றது கேரளாவிலும் இருக்கும். அதனால கேரளாவிலையும் நம்ம தாவேகா கூட கூட்டணி அமைக்கலாம், அவங்களையும் அவங்களுடைய பிரான்ச் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இதுக்கான ஒரு ஐடியா இருக்கு. அவங்க நேரடியாக களத்தில் இறங்கணும் கூட அவசியம் இல்லை.
காங்கிரஸுக்கு நான் ஆதரவளிக்கிறேன் அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து அறிக்கை வந்தாலும் கூட போதும், அது கேரளா சட்டமன்ற தேர்தலில் நமக்கு பெரிய பலமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் அதே தான் புதுச்சேரி மாநிலத்துக்கும் சொல்லியிருக்கிறாங்க. புதுச்சேரியிலையும் தாவேகாவுக்கு ஒரு கணிசமான ஒரு இடங்கள் அப்படின்றது இருக்கு, நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவங்களோட கேடர்ஸ் அங்கேயும் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு அங்கேயும் நல்ல ஒரு செல்வாக்கு அப்படின்றது இருக்கு. நம்ம அவங்க கூட போனோம்னா நமக்கு இந்த 3 மாநிலங்களையுமே நம்ம பண்ணலாம். ஆனால் அட் த சேம் டைம் டிஎம்கே கூட நம்ம கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் முடங்கி இருக்கணும். ஏன்னா இதை சொல்றதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடைய கைகள் ஓங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதனால அதை தவற விட்டுறக்கூடாது. ஏன்னா ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய இலக்கு என்னது? காங்கிரஸ் முக்து பாரத், அதாவது காங்கிரஸே இல்லாத இந்தியாவை படைப்போம் அப்படின்றது தான் பாஜகவுடைய மிக முக்கியமான இலக்குகள்ல ஒன்றா இருக்கு. அதுக்காக அவங்க மற்ற கட்சிகள் கூட இணக்கமா போவாங்க. குறிப்பா கேரள சட்டமன்ற தேர்தலில் இடதுசாரிகள் கூட அவங்க பேக் எண்ட்ல, அதாவது பின்புறமா அவங்க வேலை பார்த்து காங்கிரஸை தோற்கடிக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் கூட ஈடுபடுவாங்க. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல மூத்த நிர்வாகிகள் பலரும் கூட பாஜகவுக்கு சாதகமாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படின்னு பல விஷயங்களை சொல்லி ராகுல் காந்தியை மீண்டும் ஒரு குழப்பமான ஒரு மனநிலைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இதுல மிக முக்கியமான பங்காற்றக்கூடியவர் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கேசி வேணுகோபால் அவர்களை மற்ற நிர்வாகிகள், அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய மற்ற நிர்வாகிகள் கேசி வேணுகோபாலை முன்னிறுத்தி, பாருங்க கேசி வேணுகோபாலே நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேசி வேணுகோபால் அவர்களும் ராகுல் காந்தி கிட்ட சரி நம்ம கன்சிடர் பண்ணி பார்ப்போம், அதுல இருக்கக்கூடிய நேர்மறையான எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கேசி வேணுகோபாலும் சொல்லியிருக்கிறார். கேசி வேணுகோபாலை பொறுத்த வரைக்கும் காந்தி குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபராக அறியப்படக்கூடியவர். அது மட்டும் இல்லாம சோனியா காந்தி அவர்கள் முக்கியமான விஷயங்களை கேசி வேணுகோபால் அவர்கள்கிட்ட கன்சிடர் பண்ணுவார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேசி அந்த மீட்டிங்ல இருப்பாரு அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல மிக முக்கியமா கேசிக்கு என்ன ஒரு பலன் இருக்கு அப்படின்னா, கேரளா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்குடைய முகமா யாரும் இப்ப அறியப்படாம இருக்கிறாங்க. உம்மன் சாண்டி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அந்த இடம் அப்படின்றது காலியாவே இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி அந்த மாநிலத்தில் ஜெயிச்சாலும் கூட முதல்வர் யார் அப்படின்றதுல ஒரு மிக முக்கியமான கேள்விக்குறி வந்து நிக்குது. அது எல்லாத்தையும் கணக்கில் வச்சுதான் நான் சீஃப் மினிஸ்டரா வந்துடுறேன், எனக்கு நேஷனல் பாலிடிக்ஸ் போதும், நான் திருப்பி மாநில அரசியலுக்கே திரும்பிடுறேன், நான் முதல்வராக வர்றதுக்கு ஒருவேளை தாவேகாவுடனான கூட்டணி, அதாவது நமக்கு அங்கே கூட்டணி இல்லாமல் இருக்கு, 3 கட்சிகள் தான், 3 கட்சிகளுமே தனித்தனியாக இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் நம்ம கேரளாவில் நமக்குன்னு ஒரு கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் நமக்கு இன்னும் வலுவாக இருக்கும் அப்படின்னு கேசி வேணுகோபால் தரப்பிலும் ராகுல் காந்தி கிட்ட ஒரு விதமான ஒரு ஒரு விதமான அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக தான் நமக்கு தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுது. ஸோ அதனால இதுவரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்வாகிகள் மட்டுமே ராகுல் காந்தியை இந்த விஷயத்தில் குழப்பிக்கிட்டு இருந்த சூழல்ல இப்போ புதுசாக கேரளாவை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் குழப்ப தொடங்கி இருக்கிறாங்க. அதனால ராகுல் காந்தி கனிமொழி அவர்கள் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தெளிவா இருந்திருக்கிறாரு, ஆனா இவங்க மீண்டும் பேசினதுக்கு அப்புறம் மீண்டும் அவர் குழப்பம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் சொல்லப்படுது. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிறைய முக்கியமான மூத்த நிர்வாகிகள் பலர்ட்டையும் பேசும் பொழுது எங்களுக்கு காங்கிரஸ் வேணுங்க, மாற்று கருத்தே இல்லை, காங்கிரஸ்க்கு நாங்க வேணும், எங்களுக்கு காங்கிரஸ் வேணும், அப்போதான் அது வந்து ஒரு நேச்சுரல் அலையன்ஸா அது இருக்கும், அதனால எங்களுக்கு ரொம்ப அவசியம். அட் த சேம் டைம் அவங்க எங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க போனாங்கன்னா போகட்டும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இப்போ திமுகவுடைய தலைமையும் வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு மாநிலத்தை மட்டும் சுட்டி காட்டினா ராகுல் காந்தி கன்வின்ஸ் ஆக மாட்டார் அப்படின்னு 3 மாநிலத்தை சுட்டி காட்டி இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் குட்டையை குழப்ப தொடங்கி இருக்கிறாங்க. அந்த குட்டையை குழப்பறதல் மூலியமா யார் மீன் பிடிக்க போறாங்க அப்படின்றதா எழுந்திருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு. இது இத்தோட நிக்க போறதில்ல, இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பார்லிமெண்ட் நடக்கும் பொழுது இன்னும் இது சம்பந்தமான விஷயங்கள் வெளிப்படையாவே தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிய ஆரம்பிக்கும் பொழுது அது பத்தின விஷயங்கள் அத்தனையும் இதே மாதிரி டெல்லியிலேருந்து எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன்ஸாக நம்ம பார்க்க தான் இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இப்போ நீங்கள் இந்த சினாரியோவை எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டை தாண்டி கேரளா மாதிரியான மாநிலங்கள்லையும் செல்வாக்கு இருக்குது, அது தேர்தல் அரசியலில் பெரிய அளவில் கை கொடுக்கும்னு நம்புறீங்களா? காங்கிரஸ் கட்சி எடுக்கக்கூடிய இந்த முடிவு அவங்களுக்கு சாதகமானதாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.
நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.